ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும், சமாதானம் வரும் என்று சொல்லி பார்த்தால், அவரை என்றைக்கு ஏற்றுக்கொண்டனோ அந்த நாளிலிருந்து என் வாழ்நாளிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்குது என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்த வேதாமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொல்லி பார்த்தால், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனால் முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி. அப்போ ரட்சிப்பு என்றாலும் என்ன? ஆமென். ரட்சிப்பு என்பது நம்மளை காப்பாற்றுவதற்கு அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். எல்லாராலும் அப்படின்னா யார்? அப்பா, அம்மா, ஆமென், கூட பிறந்த சகோதரிகள், கூட பிறந்த சகோதரர்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், எல்லாராலும் நாம் என்ன செய்யணும்? பகைக்கப்படும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தின் நிமித்தம். அப்படி எல்லாராலும் பகைக்கப்படும் போது முடிவு பரிந்தம் நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நிலை நிற்கிறோமா? ஆரம்பத்தில் எடுத்த அந்த முடிவை கடைசி வரைக்கும் நாம் கொண்டு செல்லும் சிந்தித்து பார்ப்போம்.